ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. வார வாரம் இல்லம் தேடி மகா பெரிவா தொடர்ல இந்த வார சிந்தனை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல ஒரு சின்ன கதையோட தொடங்கலாம். ஒரு மனுஷன் எப்போதும் கவலையிலே இருந்தான். வீட்டில் பிரச்சனை, வெளியில பிரச்சனை, மனசுல நிம்மதியே இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு மகானை சந்திச்சான். அந்த மகானை பார்த்து தனது கவலைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னான். அந்த மகான் அமைதியாக கேட்டுட்டு சொன்னார், தினமும் காலையிலையும் மாலையிலையும் 108 முறை ராமா ராமா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் முயற்சி தான் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சார். முதல் நாள் எந்த வித்தியாசமும் தெரியல. ஒரு வாரம் கழிச்சு மனசு கொஞ்சம் லேசா ஆன மாதிரி ஃபீல் பண்ணார். ஒரு மாசம் கழிச்சு அவரே ஆச்சரியப்பட்டார். பிரச்சனைகள் எல்லாம் உடனே தீரல. ஆனா அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மன வலிமை அவருக்கு வந்துட்டதா அவர் ஃபீல் பண்ணார். அப்போதுதான் அவர் ஒரு விஷயம் புரிஞ்சு கொண்டார். நாம ஜபம் சூழ்நிலையை மாற்றாம இருக்கலாம், ஆனால் மனநிலையை அது மாற்றக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லி. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப தேவைப்படுறது மன அமைதி தான். அதை வாங்க முடியாது. ஆனால் ஒரு எளிய வழி இருக்கு. அதுதான் நாம ஜபம். ராமா ராமா, இல்லைன்னா சிவாய நம, இல்லைன்னா ஓம் நமோ நாராயணாயா, இப்படி எந்த நாமமாக இருந்தாலும் பரவாயில்ல. பக்தியுடன் சொன்னா போதும், மனம் ரொம்ப மெதுவா அமைதியா அதை உணர ஆரம்பிக்கும். இந்த வாரம் ஒரு சின்ன பயிற்சி செஞ்சு பார்க்கலாமா? காலை எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அல்லது ஓம் நமச்சிவாய, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த நாம ஜபம் ஏதோ அதை சொல்லுங்க. மொபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுதான் பாருங்களேன். ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதனால்தான் மகா பெரியவா சொல்வார், நாம ஜபம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை அல்ல, அது மனதிற்கான மருந்து அப்படின்னு. இந்த வாரம் தினமும் சில நிமிஷம் நாம ஜபம் செஞ்சு பாருங்க. அதோட பலனை நீங்களே உணருவீங்க. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரா.